இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இன்று நாம் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை கொண்டாடி மகிழ்ந்திருக்கிறோம். மாதா தொலைக்காட்சியின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு இன்றும் ஒரு அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் நமது வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றே விரும்புகிறோம். அதிலும் குறிப்பாக இளைஞர்கள், இளம் பெண்கள் தங்களின் பருவத்திலே மிகவும் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றே விரும்புகிறார்கள். இளமை பருவம் என்பது முக்கியமான பருவம். அந்த இளமை பருவத்தை நாம் வீணடித்தோம் என்றால் வாழ்க்கையில் சாதனைகள் நிகழ்த்துவது கடினம் என்பதை புரிந்து கொள்வோம். நம் ஒவ்வொருவரின் எதிர்கால வாழ்க்கையை தீர்மானிப்பது இந்த இளமை பருவம்தான் என்பதை உணர்ந்து செயல்படுவோம். இன்று புகழின் மயக்கத்தில் வெற்றி மாலையை சுமக்க வேண்டியவர்கள் மதுவின் மயக்கத்தில் மற்றவர்களின் கைகளால் சுமக்கும்படி மயங்கி கிடப்பதை நம்மால் காண முடிகிறது. இளம் வயதில் மனது அலைபாயக்கூடியது. அதனை ஒருமுகப்படுத்தி தங்களுக்குள் இருக்கும் ஆற்றலை உணர்ந்தாலே பெரிய சாதனைகளை நிச்சயம் நிகழ்த்த முடியும் என்பதை இளைஞர்களும் இளம் பெண்களும் சிந்தித்து பார்க்க வேண்டும். காலை கதிரவனைப் போல ஒளி வீசிட கடந்த கால அனுபவங்களை தொலைத்துவிட்டு நிகழ்கால நிஜங்களை சுமந்து செல்ல பழகி கொள்ள வேண்டும். நம் ஏக்கங்கள் ஒவ்வொன்றும் நோக்கமாகிட நாம் சுவாசிக்கும் மூச்சுக்காற்று நம்மில் தாக்கத்தை ஏற்படுத்திட வாழ்ந்திடுவோம். எந்த ஒரு செயலையும் தைரியமாக தொடங்கும் குணம், எதையும் கற்பனை திறத்துடன் பார்ப்பது, ஆழ்ந்து சிந்தித்து வேலைகளை ஒழுங்குபடுத்தி அமைப்பது, சிந்தனையை சிதறவிடாது ஒருமுகப்படுத்தி கவனத்துடன் செயல்படுவது, நேரத்தையும் பணத்தையும் திட்டமிட்டு செலவு செய்வது, எப்போதும் சுறுசுறுப்புடனும் இரக்கத்துடனும் மனதை வைத்திருப்பது, தன்னை அடக்கி திருத்திக் கொள்வது போன்றவற்றை கடைபிடித்தால் நம் வாழ்விலும் நிச்சயம் சாதனைகளை நிகழ்த்த முடியும் என்பதை உணர்ந்து கொள்வோம். நம் ஒவ்வொருவரின் கனவுகளும் மெய்ப்பட எதிர்நீச்சல் அவசியம். நாமும் நம் வாழ்வின் லட்சிய கனவுகளை அடைய முயற்சி செய்வோம். ஓர் அழகான பூங்கா, ரோஜா பூக்கள் பூத்திருக்கின்றன. 2 இளைஞர்கள் அங்கே அமர்ந்திருக்கிறார்கள். ஓ, எவ்வளவு அழகான பூக்கள்! இவற்றில் ஒன்றை பறித்து எனது காதலிக்கு கொடுத்தால் எவ்வளவு மகிழ்ச்சி அடைவாள்! இந்த மொட்டுகள் விரிந்ததைப் போல அவளுடைய உதடுகளும் விரியுமே என்று ரோஜா கூட்டங்களை பார்த்து ஆனந்தத்தில் திளைத்திருந்தான் ஒருவன். இந்த இளைஞனுக்கும் கொஞ்ச தூரத்தில் அதே ரோஜாக்களை பார்த்து மனம் வெதும்பி வெறுத்து போயிருந்தான் இன்னொரு இளைஞன். இது மாதிரி எத்தனை அழகான ரோஜாக்களை என் காதலிக்கு பரிசாக கொடுத்திருப்பேன். அவள் எனக்கு துரோகம் செய்துவிட்டு இன்னொருவனோடு போய்விட்டாளே என்று ஆத்திரத்தோடு பூக்களை பறித்து கசக்கி எரிந்து கொண்டிருந்தான். இப்படித்தான் இளைஞர்கள் நேரத்தை செலவிட்டு வாழ்க்கையில் சாதனைகள் படைக்க மறந்து விடுகிறார்கள். நமக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை தக்க விதத்தில் பயன்படுத்தி வாழ்வில் வெற்றி பெறுவோம். இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நாம் நமது வாழ்க்கையில் சாதனை படைத்து மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்ற எண்ணத்தில் வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம். இன்று நீங்கள் அலைபேசிக்கு அடிமையாயிருந்து உங்கள் நேரத்தை விரயமாக்கினீர்களா? நேரத்தை வீணாக்கும் போது கடிகாரத்தை பார். ஓடுவது முள்ளல்ல, உன் வாழ்க்கை. இன்று நீங்கள் உங்கள் கணவருக்கு கீழ்ப்படிந்து நடந்தீர்களா? திருமணமான பெண்களே, ஆண்டவருக்கு பணிந்திருப்பது போல் உங்கள் கணவருக்கு நீங்கள் பணிந்திருங்கள். இன்று நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமையை பொறுப்புடன் செய்தீர்களா? கடமையை செய்தால் வெற்றி, கடமைக்கு செய்தால் தோல்வி. இன்று நீங்கள் மூட நம்பிக்கையை பின்பற்றி நடந்தீர்களா? கடவுள் ஒருவரே, கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையே இணைப்பாளரும் ஒருவரே, அவரே இயேசு கிறிஸ்து என்னும் மனிதர். இன்று நீங்கள் கடவுளின் குரலுக்கு செவிமடுத்தீர்களா? மனிதர் அப்பத்தால் மட்டுமல்ல, மாறாக
கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர். இந்த நாளில் நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களை செய்திருந்தாலும் கூட சில நேரங்களில் இறைவனுக்கு எதிராகவும் செயல்பட்டு அவருடைய மனதை காயப்படுத்தி இருப்போம். அத்தகைய நேரங்களை எல்லாம் நினைத்து பார்த்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை செபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். மனத்துயர் மன்றாட்டை செபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம். இறைவா இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். போயது பொழுது புகுந்தது இரவு, தூயனை உனது பொன்னடி தொழுதோ. நேயமையெல்லாம் ஏதமும் நீக்கி நீயமையாண்டு காத்தருளையா. கனவுகள் துயில் வழி காணுதல் வேண்டாம், கனவிருள் பூதமும் கண்ணுரல் வேண்டாம். சினமுறு பகைவர் முரணலாம் வெல்வார், ஈனமும் உடலில் அணுகிடாது அருள்வார். ஆதியம் தந்தாய் அருள் புரிவீரே, அமலன மகனே அருள் புரிவீரே. ஜோதியே உருவாம் தூயாவியாரே, தொழுதனம் உமதடி அருள் புரிவீரே. ஆமென் ஆமென் ஆமென். இறைவா இன்னுடல் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும். இறைவா என்னுடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும். இறைவா என்னை காத்தருள்வே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளே. நான் ஆண்டவரிடம் நீரே என் தலைவர், உம்மையன்றி வேறு செல்வம் எனக்கு இல்லை என்று சொன்னேன். பூவுலகில் உள்ள தூயோர் எவ்வளவோ உயர்ந்தோர்,
அவற்றுக்கு செலுத்தப்படும் இரத்த பலிகளில் நான் கலந்து கொள்ளே. அவற்றின் பெயரை கூட நாவினால் உச்சரியே. ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, அவரே என் கிண்ணம். எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே. இனிமையான நிலங்கள் எனக்கு பாகமாக கிடைத்தன. உண்மையாகவே என் உரிமை சொத்து வளமானதே. எனக்கு அறிவுரை வழங்கும் ஆண்டவரை போற்றுகிறேன். இரவில் கூட என் மனச்சான்று என்னை எச்சரிக்கின்றது. ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளே. அவர் என் வலப்பக்கம் உள்ளார், எனவே நான் அசைவுறேன். என் இதயம் மகிழ்கிறது, என் உள்ளம் அக்களிக்கிறது. என் உடலும் பாதுகாப்பில் இளைப்பாரும். ஏனெனில் என்னை பாதாளத்தில் விட்டுவிட மாட்டீர். அன்பன் நான் படுகுழியை காண விடமாட்டீர். வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர். உமது திருமுன் எனக்கு நிறை மகிழ்ச்சி உண்டு. உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இறைவா, இன்னுடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும். இறைவா, என்னுடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும். இறைவனின் பராமரிப்பு இந்த இரவு முழுவதும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தும் என்ற நம்பிக்கையை இறைவேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய நற்செய்தி வாசகத்திற்கு செவிமடுப்போம். நாளைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம் சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 4 முதல் 7 மற்றும் 10 முதல் 22 வரை. பதிலுரை பாடல். திருப்பாடல். அதிகாரம் 89, இறை வார்த்தைகள் 15 முதல் 18 வரை. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 1 முதல் 12 வரை. இயேசு மீண்டும் கப்பர்நாகூமுக்கு சென்றார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்ற செய்தி பரவிற்று. பலர் வந்து கூடவே வீட்டு வாயிலருகிலும் இடமில்லாமல் போயிற்று. அவர் அவர்களுக்கு இறை வார்த்தையை எடுத்துரைத்துக் கொண்டிருந்தார். அப்போது முடக்குவாதமுற்ற ஒருவரை 4 சுமந்து அவரிடம் கொண்டு வந்தனர். மக்கள் திரண்டிருந்த காரணத்தால் அவரை இயேசுவுக்கு முன் கொண்டு வர இயலவில்லை. எனவே அவரிருந்த இடத்திற்கு மேலே வீட்டின் கூரையை உடைத்து திறப்பு உண்டாக்கி முடக்குவாதமுற்றவரை படுக்கையோடு கீழே இறக்கினர்.
இயேசு அவர்களுடைய நம்பிக்கையைக் கண்டு முடக்குவாதமுற்றவரிடம், மகனே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார். அங்கே அமர்ந்திருந்த மறைநூல் அறிஞர் சிலர், இவன் ஏன் இப்படி பேசுகிறான்? இவன் கடவுளை பழிக்கிறான். கடவுள் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்க யாரால் இயலும் என்று உள்ளத்தில் எண்ணிக்கொண்டிருந்தனர். அவர்கள் தங்களுக்குள் இவ்வாறு எண்ணுவதை இயேசு உடனே தம்முள் உணர்ந்து அவர்களை நோக்கி, உங்கள் உள்ளங்களில் இவ்வாறு எண்ணுவது ஏன்? முடக்குவாதமுற்ற இவனிடம் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்பதா? எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்பதா? எது எளிது? மண்ணுலகில் பாவங்களை மன்னிக்க மானிட மகனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றார். எனவே அவர் முடக்குவாதமுற்றவரை நோக்கி, நான் உனக்குச் சொல்கிறேன், நீ எழுந்து உன்னுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு உனது வீட்டுக்குப் போ என்றார். அவரும் எழுந்து உடனே தம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாரும் காண வெளியே சென்றார். இதனால் அனைவரும் மலைத்து போய், இதைப்போல நாம் ஒருபோதும் கண்டதில்லையே என்று கூறி கடவுளை போற்றி புகழ்ந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உண்மையின் ஆண்டவராகிய கடவுளே, எம்மை மீட்டவர் நீரே. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். இயேசுவின் மேல் அதிக நம்பிக்கை கொண்டு செயல்படும் போது நாம் செய்கின்ற செயல்களில் நிச்சயம் வெற்றி பெற முடியும் என்பதை உணர்ந்து செயல்படவும் அவரின் விழுமியங்களை வாழ்வாக்கவும் நாம் அழைக்கப்படுகிறோம். நம் அன்பர் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற நம்பிக்கையோடு சிமியோன் பாடலில் இணைவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே, உமது சொற்படி உமது அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் மொழி. இதுவேவும் மக்களாகிய இஸ்ராயேலுக்கு பெருமை. இஸ்ராயேலுக்கு பெருமை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும்
நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். இறைவனின் உடனிருப்பு நம்மை ஒவ்வொரு நொடி பொழுதும் பாதுகாத்து வழிநடத்தி வருவதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து செபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம். ஜனவரி 16 புனித ஜோசப் வாஸ். இந்திய நாட்டின் கோவாவில் வாழ்ந்த கிறிஸ்டோபர் வாஸ் மரியே தே மிராண்டா பெற்றோருக்கு கிபி 1651ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 21ஆம் நாள் பிறந்தார் ஜோசப் வாஸ். இயேசு சபை கல்லூரியில் பயின்ற ஜோசப் வாஸ் குருவாக விருப்பம் கொண்டு குருத்துவ பயிற்சி பெற்று கிபி 1676ஆம் ஆண்டு அருட்குருவானார். நான் மரியன்னையின் அடிமை என்று அறிக்கையிட்ட அருட்தந்தை ஜோசப் வாஸ் கிபி 1681ஆம் ஆண்டு முதல் 1684ஆம் ஆண்டு வரை கனராவில் இறை பணிகளை ஆர்வமோடு செய்தார். இலங்கையில் டச்சுக்காரர்களின் ஆதிக்கத்தில் இருந்த கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு இறைப்பணிகளை செய்ய விரும்பிய இவர் கிபி 1687ஆம் ஆண்டு இலங்கை சென்று மறைப்பணிகளை தொடங்கினார். கிபி 1692ஆம் ஆண்டு கண்டியினை பணித்தலமாக கொண்டு இறைப்பணிகளை தொடங்கிய அருட்தந்தை ஜோசப் வாஸ் டச்சுக்காரர்களால் போர்த்துகீசியரின் உளவாளி என்று குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். கிபி 1696ஆம் ஆண்டு இலங்கையில் கொடிய வறட்சி நிலவியதால் டச்சுக்காரர்கள் கேட்டுக்கொண்டதன்படி அருட்தந்தை ஜோசப் வாஸ் பலிபீடம் அமைத்து ஜெபிக்க மழை பொழிந்து வறட்சி நீங்கியது. கிபி 1697ஆம் ஆண்டு அம்மை நோயினால் துன்புற்றோருக்கு தன் ஜெபத்தின் மூலம் குணமளித்து ஆண்டவர் இயேசுவின் பணிகளை செய்த அருட்தந்தை ஜோசப் வாஸ் சிங்கள மொழியினை நன்கு கற்றுத் தேர்ந்தார். சில்லாலை, வன்னி, புத்தளம், மன்னார், பூநகரி மற்றும் மட்டக்களப்பு போன்ற பகுதிகளிலும் இலங்கையின் பல்வேறு பகுதிகளிலும் இறைப்பணிகளை செய்த அருட்தந்தை ஜோசப் வாஸ் உடல் நலிவுற்று கிபி 1711ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 16ஆம் நாள் விண்ணகமடைந்தார். இலங்கையின் திருத்தூதர் என்று அழைக்கப்பட்ட அருட்தந்தை ஜோசப் வாசினை திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் 1995ஆம் ஆண்டு அருளாளராக அறிவிக்க திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கடந்த 2015ஆம் ஆண்டு புனிதராக உயர்த்தினார். புனித ஜோசப் வாஸ் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் புலம்பெயர்ந்து வாழுகின்ற இலங்கை தமிழ் மக்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உடனிருந்து வழிநடத்தும்படியாக உருக்கமோடு ஜெபிப்போம். புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்களது வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் காட்டிய வழியில் வாழ்ந்து
இறை வழியில் பயணிப்போம். நாளைய தினம் நாம் சந்திக்கும் மனிதர்களிடத்தில் கோபப்படாமல் அன்பாக பேசுவோம். உலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த அற்புதமான நாளிலே கடவுள் நம்மை எப்படியெல்லாம் ஆசீர்வதித்திருக்கிறார். நமக்கு மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை, சமாதானத்தை நமக்கு அள்ளி கொடுத்திருக்கிறார். அந்த ஆண்டவரை நாம் போற்றி புகழ்வோம். இந்த நாளிலே குறிப்பாக துன்புறும் நம் கிறிஸ்தவ சகோதரனுக்காக, சகோதரிகளுக்காக நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பை உருவான இயேசு ஆண்டவரே, இதோ என்னை குறித்து நீங்கள் சான்று பகர்கின்ற பொழுது, சாட்சி சொல்கின்ற பொழுது உங்களை அடித்து நொறுக்குவார்கள், துன்புறுத்துவார்கள் என்றெல்லாம் நீர் எங்களுக்கு இறைவார்த்தை சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே இயேசுவே, இந்த தினத்திலே இதோ எம் தாய் நாட்டிலும் பல நாடுகளிலும் கிறிஸ்தவ மக்கள் உமக்கு சாட்சிகள் என்ற ஒரே காரணத்திற்காக பலவிதமான துன்பங்களுக்கு ஆட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் அநியாயமாக கொன்று வீழ்த்தப்பட்டிருக்கிறார்கள். இதோ எம் கிறிஸ்தவ சகோதரனுடைய ரத்தம் இந்த மண்ணிலே இன்றைக்கும் கொட்டி கொண்டிருக்கிறது. ஆண்டவரே இயேசுவே, இதோ என் சகோதரனை, சகோதரியை, கிறிஸ்தவ மக்களை நீர் காப்பாற்ற வேண்டும் என்றும் அவர்களுக்கு நீர் துணை வர வேண்டும் என்றும் சொல்லி இந்த நேரத்தில் நாங்கள் கெஞ்சி கேட்கிறோம். நீர் ஒருவரே எங்களுக்கு துணை வர முடியும். உம்மால் மட்டுமே உண்மையான ஆதரவு எங்களுக்கு கிடைக்கும். நாங்கள் கத்தோலிக்கர்கள், கிறிஸ்தவர்கள் என்ற ஒரே காரணத்திற்காக நாங்கள் படுகின்ற துன்பங்களை, வேதனைகளை எல்லாம் உமது திருப்பாதத்தில் நாங்கள் காணிக்கையாக சமர்ப்பிக்கின்றோம். ஆண்டவரே, எம் கிறிஸ்தவ மக்களை நீர் ஆசீர்வதியும். எங்கள் அன்பு தாயே, கிறிஸ்தவர்களின் சகாய தாயே, உமது பிள்ளைகளாக இவர்களுக்காய் நீர் பரிந்து பேசும்படியாக இமை கெஞ்சி கேட்கிறோம். அம்மா, இந்த ஜெபங்களையெல்லாம் எங்கள் ஆண்டவராக இயேசுவே உமது வல்லமையான திருநாமத்தின் வழியாக இமை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். என்று வாழும் உயிருள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஜெபத்தின் வழியாக இறை ஆற்றலும் வல்லமையும் நம்மை நாளும் வழிநடத்தி கொண்டிருப்பதை உணர்ந்திருப்போம். இறை அன்பிலும் அரவணைப்பிலும் என்றும் நாம் நலமோடு வாழ்வோம். அன்னை மரியாளும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். குட் நைட். வாழ்க அரசியே, தயை மிகு அன்னையே, வாழ்வே இனிமையே, தஞ்சமே வாழ்க. தாயகம் இழந்த ஏவையின் மக்கள் தாயே என்றும்மை கூவி அழைத்தோ. கண்ணீர் கனவாய் நின்றும்மை நோக்கி கதறியே அழுதோம், பெருமூச்செறிந்தோம். ஆதலால் எமக்காய் பரிந்துரைப்பவரே, அன்புடன் எம்மை கடைக்கண் பாரே. திருவயிற்றின் கனியாம் இயேசுவை இம்மை வாழ்வின் இறுதியில் காட்டுவிற் கருணையின் உருவே, தாய்மையின் கனிவே, இனிமையின் அன்னை மரியா போ